dear students, now I am going to teach example 5.31. Example 5.31 question is the maximum and minimum distance of earth from the sun respectively are 152 into 10 to the power 6 kilometer and 94.5 into 10 to the power 6 kilometer. The sun at one of the focus of elliptical orbit. Find the distance from the sun to other focus. So அவங்க என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு சொல்லி டயகிராமேட்டிக்கா நம்ம பாத்துருவோம். Okay students, listen. So first நீங்க ஒரு எலிப்ஸ் டிரா பண்ணிக்கங்க. இதோட சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணனும்னு சொன்னா y axis x axis. So ஒரு எலிப்ஸ் எலிப்ஸ் டிரா பண்ணிக்கங்க. ரைட். இந்த எலிப்ஸ்ல ஒன் ஆஃப் த ஃபோக்கஸ் இங்க இருக்கு, இங்க சன் இருக்கு நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, சன் அட் த ஃபோக்கஸ்ங்கறாங்க. சோ இங்க இன்னொரு ஃபோக்கஸ் இருக்கு. ஆக்சுவலா இந்த ஃபோக்கஸ் f dash. இந்த f அப்படிங்கற ஃபோக்கஸ்ல சன் இருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம். ஒரு எலிப்ஸ் போட்டோம், x ஆக்சிஸ் மேஜர் ஆக்சிஸ் அந்த மாடல்ல சம் எடுத்துக்கிறோம். இது சென்டர் நமக்கு தெரியும். இது ஒன் ஆஃப் த வெர்டிசஸ், நார்மலா a ன்னு சொல்லுவோம். This is another one of the vertex. So plural vertices வருவோம். இது one of the vertex, இது another one of the vertex. Okay, right. So அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படினு சொன்னா maximum and minimum distance of the earth from the sun. இப்போ எர்த் உடைய மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, எர்த் ஓட மினிமம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்ப எப்படி சார் நான் சன் வந்து இங்க இருக்கு, ஓகே ஃபோக்கஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டீங்க. எர்த் எங்க இருக்குன்னு சொன்னா எர்த்ங்கிறது அந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. So maximum and minimum distance of the earth from the sun respectively are given கொடுத்திருக்காங்க. பட் எர்த் நம்மளுக்கு தெரியும். ஜெனரலா சயின்ஸ் கான்செப்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா சொன்னா நம்மளுடைய எர்த் பாத்தீங்கன்னா சொன்னா சன்னை ஃபோக்கஸா வச்சு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு, அதாவது சுத்திட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கான்செப்ட் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ மேபி இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னா போட்டுக்கிறேன். ஈனா எர்த் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்ல இந்த எர்த் அப்படியே என்ன ஆயிட்டு இருக்குன்னு சொன்னா ரவுண்ட் போட்டுக்கிறேன். ஸோ இந்த எர்த் அப்படி எர்த் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இங்கே வந்துட்டே இருக்கும், இப்படி சுத்திட்டே இருக்கும். சன்னை வந்து இங்க இருக்குது, சன்னை ஃபோக்கஸா வச்சு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய ஜெனரல் கான்செப்ட் நமக்கு தெரியும். அவங்க கொடுத்தது என்னன்னா maximum and minimum distance of the earth from the sun. சன்னுக்கும் இந்த எர்த்துக்கும் இருக்கிற மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. அதாவது சன்னுக்கும் இந்த எர்த்துக்கு இடையில இருக்கிற மினிமம் டிஸ்டன்ஸ் அது எங்க நடக்கும், எலிப்டிக்கல் கான்செப்ட்ல அது எங்க நடக்கும், அது எந்த இடத்துல இருந்தா, அதாவது பாத்தீங்கன்னா இந்த எர்த்து இப்படி சுத்தி இந்த இடத்துக்கு வந்தா இந்த வெர்டிஸ், அதாவது எலிப்ஸுக்கு 2 வெர்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல சன் இங்க இருந்து எர்த் இங்க வந்துச்சுன்னு சொன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். எப்பவுமே இது வந்து ஒரு எலிப்ஸோடைய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி. என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொன்னா எலிப்ஸ்ல எப்பவுமே மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா f2a டேஷா இருக்கும், மினிமம் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா f2a வா இருக்கும் பேஸ்ட் ஆன் f. சோ இந்த டிஸ்டன்ஸ் தான் எலிப்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா எர்த் இங்க வந்தா கூட டிஸ்டன்ஸ் அதிகமா தான் இருக்கும். பட் எர்த் இந்த ஆக்சிஸ் மேலேயே கரெக்டா இந்த இடத்துல வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப டிஸ்டன்ஸ் என்னவா இருக்குன்னு சொன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். கம்பாத இங்க இது ஜஸ்ட் மேல மூவ் ஆனாலும் சரி கீழே மூவ் ஆனாலும் சரி இந்த டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது கீழே வர டிஸ்டன்ஸ் அதிகமாயிடும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் f2a ஓட டிஸ்டன்ஸ் தான் எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப மினிமம். அதே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா f2a டேஷ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம். எர்த் இங்க வந்தா இதோட டிஸ்டன்ஸை விட இங்க வர டிஸ்டன்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ எப்பவுமே இந்த மினிமம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கொடுத்தாவே இப்படித்தான் நீங்க புரிஞ்சுட்டு ஆன்சர் போடணும். ஓகே ரைட். ஸோ அவங்க கொடுத்தது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு சொன்னா மினிமம் டிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. சரி, மினிமம் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். இப்போ என்ன கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொன்னா ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சன் டு அதர் ஃபோக்கஸ். இந்த சன்னுக்கும் அதர் ஃபோக்கஸ் கிடையில தான் இங்க f dash. இந்த சன்னுக்கும் சன் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும், அதுக்கும் f dashன்னு சொன்னா அதர் ஃபோக்கஸ், இந்த எலிப்ஸோட அதர் ஃபோக்கஸ் கிடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் என்ன. அப்ப கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னு சொன்னா f dash என்னங்கிறது கொஸ்டின். ஓகே, வாட் இஸ் திஸ், இதுதான் கொஸ்டின். ஸோ கிவன் என்னன்னு சொன்னா அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னா s2a dash அதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், இல்லைன்னா அது sங்கிறது சன்னு, f2a dash கொடுத்துருக்காங்க.
FA dash equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க மேக்ஸிமம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா 152 into 10 to the power 6 கிலோமீட்டர். 152 into 10 to the power 6 கிலோமீட்டர் நான் மீட் பண்ணிடுறேன். கடைசி தேவைனா யூனிட் எழுதிக்கலாம். அதாவது இந்த ஃபோக்கஸுக்கும் இந்த வெர்டெக்ஸ் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் எலிப்ஸை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். அதுதான் அவங்க இவ்வளவு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதாவது எர்த் இங்கே வரும்போது தான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் இவ்வளவு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மினிமம் டிஸ்டன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 94.5. மினிமம் டிஸ்டன்ஸ் FA. So FA equal to 94.5 into 10 to the power 6. So இது ரெண்டு given information. இது என்னங்கிறது question. So இதை பேஸ் பண்ணி சம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ரொம்ப ஈஸி தான், உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது. Listen carefully. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா சென்டர் பேஸ் பண்ணி, அதாவது நோன் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி இதோட ஆன்சரை கண்டுபிடிக்க போகிறேன். இதை நான் வேற மாதிரி உங்களுக்கு சொன்னால் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் FF டேஸ்ங்கிறது என்னன்னு சொன்னால் இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ், அதாவது சென்டர் டு சென்டர்லேருந்து ஃபோக்கஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை சின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நான் வந்து கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இங்கிருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஏன்னு சொல்லலாம், ஆர் ஒரு சிங்கிள் லெட்டரில் சின்னு சொல்லலாம். இது கேபிட்டல் சி சென்டர். இந்த சிங்கிறது இங்கிருந்து இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் சி. ஸோ இது ஒரு சி ப்ளஸ் இங்கிருந்து இந்த டிஸ்டன்ஸ்னா சி தான். பாயிண்ட்னா தான் இது -c,0, இது +c,0. ஓகே ரைட். ஸோ இங்கே ஒரு சி இங்கே ஒரு சி, ஓவராலாக இங்கிருந்து இங்கே வரைக்கும் டிஸ்டன்ஸுக்கு பேர் 2c. ஸோ இப்போ 2c என்னங்கிறதா கொஸ்டின். ஓகே, ஸோ நம்ம 2c என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா சம் முடிஞ்சு. அப்போ 2c கண்டுபிடிக்கிறதுக்கு c கண்டுபிடிக்கணும் நம்ம. ஓகே, இல்லைன்னா டேரெக்டாக 2c ஃபைண்ட் பண்ணாலும் ஓகே. அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட், FA dash இருக்கு இல்லையா, அந்த FA dash equal to 152 into 10 to the power 6 இருக்குல்ல, இதை கொஞ்சம் சின்ன சேஞ்ச் பண்ணி எழுதுறேன், அதுக்கப்புறமா இதை எழுதிக்கலாம். ரைட் ரைட், இது 94.5 into 10 to the power 6 நான் எரேஸ் பண்ணிடுறேன். எரேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் FA dash என்ன பண்ணுறோம், FA dash எங்கிருந்து இது வரைக்கும், இங்கிருந்து இது வரைக்கும் சென்டரை பேஸ் பண்ணி நான் எழுத போகிறேன். அதாவது FA dash FC plus CA dash, FC plus CA dash. Okay, right, equal to 152 into 10 power 6. FC na enna ingirundi idu varaikku irukka distance, that is C, small c. CA dash enna C to A dash varaikku irukka distance enna nu paakanum, ena inga distance pathi da pesittu irukom. So C to A varaikku irukka distance small a da, C to A dash varaikku irukka distance small a da. So A மைனஸ்ல போட்டுறாதீங்க, டிஸ்டன்ஸ் பிளஸ்ல தான் போடணும். So C plus A equal to 152 into 10 power 6ங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் another one இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அது என்னன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா FA பாத்தீங்கன்னா 94.5 into 10 power 6ன்னு கொடுத்திருந்தாங்க. ஓகே ரைட், இந்த FA வை எப்படி எழுதலாம்னா சென்டர் பேஸ் பண்ணி C to A இருக்கிற டிஸ்டன்ஸ் CA minus C to F equal to, the answer is what, 94.5 into 10 power 6. So CA na enna, C to A varaikku irukra distance, that is A, minus CF na enna, C to F varaikku irukra distance, that is C. So A minus C equal to what, 94.5 into 10 to the power 6. இத ரெண்டையும் பேஸ் பண்ணி நீங்க A வை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா C கிடைச்சிருமா. So நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன் தூக்கி இங்க எழுதுறேன். எப்படி எழுதுறேன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வேணா 1 ன்னு வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டு மைனஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை -1ஆல மல்டிபிள் பண்ணி நான் எழுதுறேன். which implies இதை -ஆல மல்டிபிள் பண்ணினா இது +c ஆ மாறிடும். ஸோ இங்க c, இதை -ஆல மல்டிபிள் பண்ணா -a ஆ மாறிடும். -a equal to இங்க -94.5 into 10 power 6. ஏன் சார் மைனஸால நீங்க -1ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா எனக்கு 2c தான் வேணும். அப்ப நான் இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2c கிடைச்சிருமா. அப்ப +c தான் எனக்கு வேணும். இல்லனா நீங்க c கேன்சல் பண்ணிடுவீங்க. அதனால தான் அப்படி பண்ணிருக்கோம். ரைட், சோ இப்போ c ஆட் பண்ணீங்கன்னா 2c கிடைக்கும். a கேன்சல் ஆயிடும். இப்போ a கேன்சல் ஆயி c கிடைச்சிரும். ஆட் பண்ணா போதும். சோ 2c equal to a கேன்சல். சோ இத ரெண்டையும் மைனஸ் பண்ணா போதும். into 10 power 6 இருக்கு காமன், அதனால into 10 power 6 அப்படியே போட்டுக்கங்க. இத மட்டும் மைனஸ் பண்ணிருங்க. 0.0 எடுத்துட்டீங்கன்னா 0ல 5 போகாது. ஸோ 1 பாரோ பண்ணிட்டீங்கன்னா இங்க 10ல 5 போனா 5 பாயிண்ட், இங்க வந்து 1 தான் இருக்கும். இங்க பாரோ பண்ணி 11, 11ல 4 போனா 7, இங்க வந்து 1 போயிடுச்சுன்னா 14, 14 9. ஸோ தட் இஸ் வாட், 14ல 9 போச்சுன்னா 5.
ஸோ 57.5 into 10 power 6 இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆன்சர். ஓகே ரைட். இப்போ எனக்கு 2c யோட ஆன்சர் தான் வேணுமானா ஆமா 2c ஆன்சர் தான் வேணும். ஸோ டைரக்டா 2c கிடைச்சிருச்சு. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபோக்கஸ் அண்ட் அதர் ஃபோக்கஸ், அதாவது சன் இருக்கிற அந்த ஃபோக்கஸுக்கும் சன் இல்லாத அடுத்த ஃபோக்கஸுக்கு அந்த எலிப்ஸ் அந்த ரெண்டு கிட்ட டிஸ்டன்ஸ் கிடைச்சிருச்சு. therefore required distance is 50 புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா into 5 பண்ணி, அதாவது into 10 நீங்க கொடுத்து 575 into 10 power 5 னு மாத்தி இருப்பாங்க. into 10 power 5 இப்படி போட்டாலும் சரி இப்படி போட்டாலும் சரி. கிலோமீட்டர் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிலோமீட்டர். ஓகே, சோ 57.5 into 10 power 6 கிலோமீட்டர் எழுதனாலும் ஓகே, இல்ல into 10 பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட் இந்த பக்கம் வந்துரும். சோ therefore 575 into 10 power 5, ஏனா ஒரு 10 நம்ம இங்க கொடுத்துட்டோம் இல்லையா, therefore 10 power 5 கிலோமீட்டர்னு சொல்லி இந்த ஆன்சர் எழுதனாலும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ். So this sum answer is finished student.